வணக்கம். செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை ஜனவரி இறுதி வரை எப்படி? 2025 வடகிழக்கு பருவமழை 2026 ஜனவரி 30 வரை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நீண்டகால அறிக்கை ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும் இப்பொழுது ஒரு அப்டேட்ஸ் கொடுங்க. ஏரி குளங்கள் நிரம்புமா, எங்கள் ஊருக்கு எப்படிப்பட்ட மழைப்பொழிவு இருக்கும் என்கின்ற ஒரு அப்டேட்ஸ் கொடுங்க என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இன்றைய தேதியில் எங்க இருக்கு நிகழ்வு? மத்திய வங்கக்கடல் பகுதியிலிருந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி ஒரு தாழ்வு நிலை வருது. காற்று சுழற்சியோடு இணைந்த கடலோடு இணைந்த காற்று சுழற்சி. இது என்ன செய்ய போகுது? கிழக்கு காற்றுக்கு வழிவிட போகுது. இப்போ தெற்கு நோக்கி வந்த காரணத்தினால வடக்கு காற்றையும் கட்டுப்படுத்தி வச்சிருந்துச்சு. இப்போ தெற்கு நோக்கி வந்ததுனால வடக்கு காற்றை விடுவித்து விட்டது. வடக்கு காற்று குளிர்காற்று தமிழ்நாட்டில் நுழையுது. இந்த குளிர்காற்று இரவு நேரத்தில் குளிரை கொடுத்து பனிப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. இதனால மழை பொழியாது என்கின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழுந்திருக்கு. இப்போ இன்றைக்கு வடகடலோரம் நுழைந்து இந்த குளிரோட கூடிய வானிலை வடகடலோரம் திருவள்ளூர் சென்னைக்கு கொடுத்துட்டு இருக்கு. பிற பகுதிகளில் குளிர் இருந்தாலும் இந்த சென்னை திருவள்ளூர் போல ஒரு குளிர் இல்லை, அதிகமான குளிராக இருக்காங்க. பிறகு உள்ளே எல்லாம் பனிப்பொழிவு குளிர் இருக்கு. இருந்தாலும் வடகடலோரம் நுழையக்கூடிய அந்த குளிர் நீராவி குளிர் காற்று வெயில் வந்ததும் மேகமூட்டத்தை உண்டு பண்ணும். காலையில் வடகடலோரத்தில் ஆங்காங்கே தூறலை கொடுக்கும். இந்த குளிர் நீராவி உள்ளே நுழையும் பொழுது, அதாவது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டில் நுழைஞ்சு உள்ளே திருச்சி வழியாக அப்படியே தென் மாவட்டங்கள் நோக்கி பயணிக்கும் பொழுது வர்ற வழியிலேயே வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து அந்த நீராவி மேலிட கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் அதற்கு தெற்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி எல்லா பகுதிக்கும் போய் மாலையில் இரவில் மழை பொழிவை கொடுக்கும். முன்னிரவு, மல்லிரவு கிடையாது, முன்னிரவு மதியத்துக்கு மேலே மாலை இரவு மழை பொழிவை கொடுக்கும். அது அப்படியே தென் மாவட்டங்களின் உள்பகுதியிலையும் ஆங்காங்கே கொடுக்கும். பரவலா இல்லை, இது வெப்பச்சலன மழைப்பொழிவு. தெரியுதுங்களா? வளிமண்டல சுழற்சி வெப்பச்சலன மழைப்பொழிவை ஏற்படுத்துது. மரங்களும் குளிர்விக்குது, கேரள கடலோரம் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் குளிர்விக்குது. இதனால் ஏற்படக்கூடிய மழை இன்றைக்கு. ஓகே, சரி. நாளை இந்த தாழ்வு நிலை இன்னும் தெற்கு நோக்கி வந்துடும் என்பதனால கிழக்கு காற்று வர ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் நேரடியாக கிழக்கு காற்று நீராவி காற்று வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், 11-12 மணி ஆகும். அதனால் அதற்கு பிறகு வெயில் வந்ததுக்கப்புறமும் கொஞ்சம் இருக்கிற குளிர் நீராவியும் மழையாக மாறும். நாளை 11ஆம் தேதி வடகடலோரம் டெல்டாவிற்கு மழைப்பொழிவை தொடக்கும். நாளை 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மழைப்பொழிவை தொடக்கும்னு ஏற்கனவே அதான் சொல்லியிருக்கோம். நாட்கள் நகரலை. 11ஆம் தேதி தான் கிழக்கு காற்று வரும், அதான் மழைப்பொழிவை கொடுக்குன்னு சொல்லியிருக்கோம். கிழக்கு காற்று 11ஆம் தேதி தொடங்கி உள்ளேயும் மழைப்பொழிவை கொடுக்கும். தென் மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும். 12, 13, 14 3 நாளும் இலங்கை அருகே நீடித்து கொண்டிருந்து தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை உள்ளே எல்லாம் மழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு அந்த நிகழ்வு 14ஆம் தேதி வரை கொடுத்துட்டு அப்படியே ஒதுக்கி தான் கொடுக்கும். ஏன்னா நிகழ்வு தாழ்வு நிலை, ஒரு புயலோ மண்டலமோ இருந்தால் தான் உங்கள் ஏரி குளத்தை நிரப்போம். உயிர் கொடுக்கும் மழை, லேசான மழை, மிதமான மழை, கனமழை, சற்று கனமழை எல்லாம் இருக்கும். பிறகு 15ஆம் தேதி இடைவெளி கொடுத்து 16ஆம் தேதி காலையும் இடைவெளி கொடுத்துட்டு 16ஆம் தேதி மதியத்திலிருந்து அடுத்த நிகழ்வு தாழ்வு பகுதியாகி அது இலங்கை அருகே அமையும். பாருங்க, எல்லாம் இலங்கை அருகே. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நிகழ்வு எல்லாமே இலங்கை அருகே தான் அமையும். இலங்கையை ஒட்டி தான் வடக்கே வரும்னு சொல்லியிருக்கோம். அது தொடங்கிருச்சு. நிகழ்வு நேரடியாக ஆந்திராவிற்கோ வட தமிழ்நாட்டுக்கோ போகாது, இலங்கை ஒட்டி தான் வரும். கிட்டத்தட்ட 10 டிகிரி 9 டிகிரி 8 டிகிரி வழியாக தான் வரும். 11 டிகிரிக்கு வேணால் வரலாம் அதிகபட்சமாக. 12 டிகிரி வரும். 13வது டிகிரியை தாண்டி வடக்க போயிடாது. 13 என்பது சென்னை, 12 என்பது மாமல்லபுரத்தை ஒட்டிய பகுதி, அதே போல் 11 டிகிரி என்பது கடலூர் இந்த புதுச்சேரி ஒட்டிய பகுதி, 10 டிகிரி என்பது 10.5 எல்லாமே தான் டெல்டா மாவட்டங்கள் பாக்ஜல சந்தி, அப்புறம் 9.5 எல்லாமே தான் ராமநாதபுரம் இலங்கை இந்த பகுதி, 8 எல்லாம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தென் இலங்கை கொழும்பு இந்த பகுதி. அதுக்கு தெற்கே இருப்பதெல்லாம் 7.5. இந்த 7.5 என்பது சுமத்ரா தீவு ஒட்டிய பகுதியிலே இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வரும். ஆகவே அந்த நிகழ்வு தமிழ்நாடு ஒட்டி தான் மழைப்பொழிவை கொடுக்கும் எல்லாமே. அதன் அடிப்படையில் அடுத்து வரக்கூடிய தாழ்வு பகுதி 16 பிற்பகலில் இருந்து 17, 18, 19, 20, 21ஆம் தேதி வரை நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். குறிப்பாக வடகடலோரம், டெல்டா, தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, தென் உள்பகுதி, ஒட்டுமொத்த இலங்கையெல்லாம் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும்.
அது அப்படியே கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லாமே மழைப்பொழிவு கொடுக்கும். உள்ளது அரியலூர் எல்லா மாவட்டங்களும் கொடுக்கும். அந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் பார்த்தீங்களா, அதுக்கும் கொடுக்கும். ஆனாலும் அங்கேயே ஒரு நிறைய மழைப்பொழிவு கொடுத்துறாது இந்த நிகழ்வு. ஆனால் அடுத்து வருது சார், என்ன சார் எங்களுக்கு இல்லைன்றீங்க, எல்லாம் விரும்ப சார், இல்லை அடுத்த நிகழ்வு வருது. ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அதோட சக்தியை பொறுத்து தான் எட்டி பிடிக்கும். இதே சென்னைகிட்ட வந்து கடை கடந்து போனிச்சுன்னா அது நிறைய அங்கே கொடுக்கும். இங்கே இருந்ததுன்னா தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் நிறைய மழைப்பொழிவு கொடுக்கும். அங்கே எட்டி பிடிக்கிறது இருந்தாலும் அங்கேயும் எட்டி பிடித்து மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய நிகழ்வு அடுத்த நிகழ்வு எப்போ 22ஆம் தேதி வரக்கூடியது. அது 700 கிலோமீட்டர் இருக்கும்போதே மழைப்பொழிவு தொடங்கிடும். 650, 500லாம் வரும்போது இன்னும் மழைப்பொழிவு கூட்டம். அப்படியே 22, 23, 24, 25, 26, 27ஆம் தேதி வரை மழைப்பொழிவு கொடுக்கும். அது நெருங்க 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 கடலோரம் வலுத்துக்கிட்டே இருக்கும் மழை. உள்ளே தொடங்கும் மழை, கடலோரம் வலுக்கும், உள்ளே தொடங்கும், மேற்கே தொடங்கும், கடலோரம் வலுக்கும், அப்புறம் உள்ளே வலுக்கும், மேற்கையும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். பிறகு கரை கடக்கும் போது அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பொழிவு கொடுக்கும். அரபிக்கடலுக்கு போகும்போது கேரளா, தெற்கு கர்நாடகாவிற்கும் மழைப்பொழிவு கொடுக்கும். அப்படியே போகும். புரியுதுங்களா? அப்போ நிகழ்வு நிறைய மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய நிகழ்வு அடுத்து வரக்கூடியது 22ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி, 27ஆம் தேதி வரை. அரபிக்கடல் போயும் கிழக்கு காற்று இருக்கிற காரணத்தினால தான் 26, 27 இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மழைப்பொழிவு தொடரும். ஆனால் நிகழ்வு கரை கடப்பது எல்லாமே 25க்குள்ளே முடிஞ்சிடும். அந்த 25க்குள்ளேயே நிறைய மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். இலங்கைக்கும் கொடுக்கும். புதுச்சேரி, காரைக்கால், தமிழ்நாடு, கேரளா மற்றும் கேரளாக்குள்ளக்கூடிய மாகே மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேசம், தெற்கு கர்நாடகா இதெல்லாம் மழைப்பொழிவு கொடுக்கும். இது வரைக்கும் கொடுக்கும் மழை. சரி, அடுத்தது அது முடிஞ்ச உடனேயே, அதாவது இது 26ஆம் தேதி அது கடந்த 26ஆம் தேதி அடுத்த நிகழ்வு வர தொடங்கிடும். அது ஏற்கனவே இருந்த நிகழ்வு 26, 27 மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும் போதே அடுத்த நிகழ்வும் அந்தமான் பகுதிக்கு வந்துடும். அது 29, 30ஆம் தேதி வாக்கில் அது மழைப்பொழிவை தொடக்கிறோம். ஆக இந்த நவம்பர் 30ஆம் தேதி நல்ல மழைப்பொழிவை தொடக்கிறோம். அது டிசம்பர் 1, 2, 3, 4, 5, 6 தேதி வரைக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே நெருங்கி வந்து அதுவும் தமிழ்நாடு கடந்து தான் அரபிக்கடலுக்கு போகும் அடுத்த நிகழ்வும். அப்போது ஒரு நிகழ்வு ஏரிக்குளத்தை நிரப்பலைன்னா அடுத்த நிகழ்வு அந்த இடத்த ஏரிக்குளத்தை நிரப்பிடும். அப்போ அடுத்தடுத்த நிகழ்வு இதே வழித்தடம் தான். சரி, அப்போது எத்தனாம் தேதி வரைக்கும்? 5ஆம் தேதி, 6ஆம் தேதி வரைக்கும் அந்த நிகழ்வு டிசம்பர் 5, 6 வரைக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும். அரபிக்கடல் போய் 8ஆம் தேதி வரை கூட 7, 8 தேதி வரைக்கும் கூட மழைப்பொழிவு கொடுத்துட்டு அரபிக்கடல் போகும். அப்போ இது கரை கடக்கக்கூடிய நாள்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதிக்குள்ளே கரை கடக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. 3ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதிக்குள்ளே கரை கடக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு. ஆகவே இதுவும் அதாவது டிசம்பர் 3, 4, 5, 6 கரை கடந்தாலும் 8ஆம் தேதி வரை மழைப்பொழிவை கொடுக்கும். இது போனதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி பின்னாடியே வந்துடும். 9லிருந்து 22ஆம் தேதி வரை, 23ஆம் தேதி, 24ஆம் தேதி கிறிஸ்மஸ் அன்னைக்கு வரைக்கும் கூட, கிறிஸ்மஸ் அன்னைக்கு முதல் நாள் வரைக்கும் கூட நிகழ்வு இருக்குது. கிறிஸ்மஸ் அன்னைக்கு முதல் நாளுக்கு தீவிரம் குறைஞ்சிருக்கும் அந்த நிகழ்வு. ஆனால் 8ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரை நிகழ்வுகள் இருக்குது 3. அந்த 3 நிகழ்வும் நல்ல வலிமையான மழைப்பொழிவை தரும் கண்டிப்பாக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான மழையெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் இந்த 10, 15 தேதி வாக்கில் தான் வருது. அதே போல் டிசம்பர் 20 தேதி வாக்கிலையும் ஸ்ட்ராங்காக வருது. அப்போ டிசம்பர் 10, 15 தேதி வாக்கில் ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம், டிசம்பர் 20 தேதி வாக்கில் ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம். அப்போ டிசம்பர்லேயே 3 ஸ்ட்ராங் சிஸ்டம் இருக்குது முற்பகுதியில் கிறிஸ்மஸுக்கு முன்னாடி. கிறிஸ்மஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி டிசம்பர்லேருந்து 31ஆம் தேதியும் தாண்டி ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் நியூ இயருக்கும் மழை இருக்குது. இந்த வருஷம் வர 2026 ஜனவரி 1 அன்றைக்கும் மழை இருக்குது. அதுவும் வருவான நிகழ்வு மழையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ டிசம்பரில் எத்தனை நிகழ்வு இருக்குது? 4 நிகழ்வு தெரியுது டிசம்பரில். அதாவது நவம்பர் இறுதியில் புறப்படுற நிகழ்வு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி 5, 6 வரைக்கும் மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய நிகழ்வோட சேர்த்தால் 4 நிகழ்வு. அதை சேர்க்கலைன்னா 3 நிகழ்வு இருக்குது. ஆகவே வலுவான நிகழ்வு இருக்குது 3, சிறு நிகழ்வு 1 இருக்குது. அதுவும் நல்ல மழைப்பொழிவை தர இருக்குது. சரி, ஜனவரி மாதம் முதல் வாரத்திலேயே ஒரு நிகழ்வு இருக்குது பொங்கலுக்கு முன்னாடி. அப்புறம் பொங்கலுக்கு பின்னாடி ஒரு நிகழ்வு. பொங்கலுக்கே மழை இருக்குது, லேசான மழை, மிதமான மழை இருக்குது. பொங்கலுக்கே மழை இருக்குது. ஜனவரி 26 குடியரசு தினத்தன்னைக்கே மழை இருக்குங்க. ஜனவரி 25, 26, 27, 28 மழை இருக்குது. ஜனவரி 26 அதிலே ஒரு மழை இருக்குது. அப்போ ஜனவரியில் எத்தனை நிகழ்வு இருக்குது? முதல் வாரத்தில் ஒரு நிகழ்வு, 2ஆவது வாரத்தில் நிகழ்வு, 3ஆவது வாரத்தில் நிகழ்வு, 4ஆவது வாரத்தில் நிகழ்வு. 2 நிகழ்வு சின்ன நிகழ்வு, 2 நிகழ்வு ஸ்ட்ராங்கான நிகழ்வு ஜனவரியில் என்பதை நீங்கள் புரிந்துக்கணும். சரி, இதெல்லாம் எந்த வழித்தடத்தில் வரும்னா
பெரும்பாலான நிகழ்வு இலங்கை வந்து தான் டெல்டா வரும் ஆரம்ப நிகழ்வு. அடுத்ததும் அதே இடத்துல இலங்கைக்கு வந்து தான் பாக்ஜல சிந்து வழியாக போகும். அதே போல் இலங்கையோட தென்பகுதி வந்து தான் மன்னார் வளைகுடா வழியாக அரபிக்கடல் போகும். எல்லாமே இலங்கை அருகே அமையும். இப்போ ஆபத்து இலங்கைக்கு தான் அதிகமாக இருக்குது. நீர் ஆபத்து, வெள்ள பாதிப்பெல்லாம் இலங்கைக்கு தான் அதிகமாக இருக்குது. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஏரிகளை நிரப்பும் மழைப்பொழிவு இருக்கிறது என்பதையும் தான் இதில் உறுதிப்படுத்துகிறேன். கண்டிப்பாக 2 நாள் தான் பனிப்பொழிவு. அப்புறம் பனிப்பொழிவு இடையில வந்தாலும் மழைப்பொழிவு வந்துடும், புரிஞ்சுங்க. அப்போ இந்த 15ஆம் தேதி ஒரு வரும் பாருங்க, அன்னைக்கு ஒரு பனிப்பொழிவு வரும். 15ஆம் தேதி ஒரு இடைவெளி கொடுக்கணும் பார்த்தீங்களா, அதுலேயும் ஒரு பனிப்பொழிவு வரும். 16ஆம் தேதி காலையும் பனிப்பொழிவு இருந்தாலும் அது மழைப்பொழிவாக மாறிடும் 16ஆம் தேதி மதியத்திலிருந்து. இப்படி பனி இருந்தாலும் அதை குளிர்விக்க தேவையான பனிப்பொழிவு குளிர்காற்று வேண்டும். அது வந்தாலும் அது மழையாக மாறும். அதே போல தான் நாளையிலிருந்து மழைப்பொழிவு தொடங்க போகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இன்றைக்கும் மழை இருக்குது. தென்கோடி மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் வடகோடி மாவட்டங்கள் மதியத்தில் லேசாக தொடங்கும். நாளையிலிருந்து பரவலாகும். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.